ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபைவ் ஸ்பை சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். ஓகே மக்களே, போன சொல்லியிருப்பேன், போன மேட்ச்சுக்கு தெரியாமல் வந்து ருத்ராஜிகார் வந்து அவுட் ஆயிடுவார். அவர் என்ன பூரா அவரை வச்சு எப்படி வீடியோ பார்த்து செஞ்சுட்டு போட்டுருக்காருன்னு கேட்கலாம். ஆக்சுவலி அது ஒரு பக்கு மக்களே, அதை கட் பண்ணாமல் விட்டேன். நான் வந்து இல்லை பேசிட்டு தான் இருந்தேன், நான் விளாடவே இல்லை. அதான் அடிச்சு வச்சு மக்களே, இந்த லெக் சைடில் அடிக்கலாம் தான் பார்த்தேன். அதான் அடித்து அவுட் ஆக்கி விட்டுருச்சு. அதனால தான் வீடியோ பார்த்தேன். நான் செஞ்சுரி விட போட போனார். அது சாரி மக்களே, அதை கட் பண்ணியிருக்கணும், மன்னிச்சுக்கோங்க. கட் பண்ணாமல் போட்டு எடிட்டிங் தப்பு தான். போன வீடியோ வந்து நான் வந்து கேமரா ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணல. அதாவது கொஞ்சம் ஃபுல் எல்லாமே கட்டாயி காட்டும். சாரி மக்களே, அதுக்கும் மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும் மக்களே. ஓகே மக்களே, பாசிட்டிவ் இன்னொரு பக் இருக்குது. அது என்ன பக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங்கில் வந்து டெவால் பேஸ் வச்சு 2 செஞ்சுரி போட்டிருப்போம். ஆனால் அவர் இந்த லிஸ்ட்டில் இருக்கணும் மக்களே, இல்லவே இல்லை. இது ஒரு பக்குங்க. அதே நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு அவர் பஞ்சாப்குள்ளே தான் இந்த மேட்ச் சென்னையில் ஆட போகிறோம். அவரோட பிளேயர் ஸ்டாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதுவும் 0 தான் காட்டுது பாருங்கள், எல்லாமே 0 காட்டுது. இது ஒரு சரியான பக்கு மக்களே. எப்படி சரி போயிட்டு மக்கள் கவலை சொல்லுங்கள். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, போன மேட்ச் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருப்பாரு. போன மேட்ச் எம்எஸ் தோனி வந்து ஓப்பனிங் வச்சு விளாடுங்க ப்ரோ, 50 செஞ்சுரி போடுங்க, ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கணும். இந்த மேட்ச் வந்து வச்சுட்டோம், ட்ரை பண்ணுவோம். சூப்பர் சார் நம்மளுக்கு வேணாம் மக்களே. ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, லோடிங் பிளேயர், லோடிங் கிரவுண்ட், ப்ளீஸ் வெயிட் மக்களே. ஓகே, இப்போ வந்து கிரவுண்ட் எப்போ லோடிங் ஆகி முடிக்கும் தெரில. ஓகே, லோடிங் கிரவுண்ட் எஸ்எஸ்சி கடைசி மேட்ச் நம்பர், போட்டி நம்பர் எல்லாம் சொல்லலாம் 10. சென்னையில் ஆட போகிறாங்க. சிஎஸ்கே விசஸ் பிபிகேஎஸ், 2 கிங்ஸுக்கு நல்லா ஆட போகிறோம். பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் இதுங்க அதிகமாக இருக்குது. ஒரு சென்னையில் ஆட போகிற நாளில் ஒரு மஸ்ட் வின்னிங் ஹோம் கேம் மற்றும் மஸ்ட் வின்னிங் ஹோம் டாஸ் தெரிஞ்சு மஸ்ட் வின்னிங்காக தான் இருக்கும். தலை தோனி டாஸ் கேட்டிருக்காரு, என்ன ஆக போகுது. வாட் ப்ரோ, பழங்க போல டாஸ் ஜெயிச்சு பவுலிங் தான் எடுக்க போகிறோம். வி சூஸ் டு சேஸ் ஃபர்ஸ்ட். மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெக்கார மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்குவாடை பார்த்துக்கோங்க, பஞ்சாப் கிங்ஸ் ஸ்குவாடை. நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா இப்போ சொன்னேன்னா டக்குன்னு போகிற பாதி பேர் சொல்லக்கூடாடியோ. நம்ம ஸ்குவாடில் ஒரே ஒரு சேஞ்ச், 2-3 சேஞ்ச் இருக்குது. ஃபில் சால்ட்டை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். என்ன ப்ரோ, ஃபில் சால்ட் தூக்கி எங்கேயோ வச்சுருக்கோம். வாட் ப்ரோ, சரி ராங் ப்ரோ. சத்தியமாக இது ஃபில் ஷாட் இருக்க இடத்தே மானிட்டேன் ப்ரோ. ஃபில் ஷாட் தூக்கி அண்டரில் வச்சுருக்கோம். சரி பரவாயில்ல, அவர் வேணால் உள்ளே வச்சுக்கலாம், உள்ளே ஓவரிங் கொண்டு வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்கே பொசிஷன் இருக்க முக்கியம் இல்லை, எப்போ கொண்டு வந்தால் முக்கியம். சீக்கிரம் தவான் மற்றும் ஜானி வாஸ்து இறங்குறாங்க உள்ள. ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்ட்ரைட்டாகவே பாலை ஓப்பனிங் பண்ணுறாங்க. சார் தானே சொல்லி யார் இவரு 2 என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்த்துருக்கீங்க நீங்கள். பும்ராவுக்கு நம்ம ரொம்ப மேட்ச் வாய்ப்பே கொடுக்கல, உள்ளே உட்காரச்சிருந்தோம். ஃபைனலி பும்ரா வச்சு ஒரு ஸ்விங்கிங் யாக்கர் போட போகிறாங்க ஃபஸ்ட்டு பாலே. அது ஒரு ஸ்லோ பால் தானே காணிச்சு. ஏன் ப்ரோ இப்படி ஸ்டெக்காரு ப்ரோ, போல்டு பிடுங்கிடுச்சுங்க ஃபஸ்ட்டு பாலே. ஸ்டெக்கார காரணத்துல என்னன்னு தெரியல, பட் சரியான பவுலிங். சீக்கிரம் தவான் கான் ஃபார் 0. ஒய் தூள் உள்ளே வந்திருக்காருங்க. ஃபஸ்ட்டு பால தரமான விக்ட்ரி, தரமான போல்டு. பட் ஸ்டெக்கை போயிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு கிளியர் கேக் பண்ணிட்டு வந்தேன், பட் ஸ்டெக்கு போயிடுச்சு. சே, சரியான பாலுங்க. இல்லைங்க எப்படி ஸ்டெக் ஆகுது. பட் 3rd பால் போட வராருங்க. பும்ரா இங்கிட்டு போகிறாருங்க. ஏன் ப்ரோ அங்கிட்டு தான் ப்ரோ எடுத்து போடுவீங்க. பட் ஒரு ஸ்விங்கிங் யார்கர் உள்ளே போட்டாலே போல்டு பிடிக்கிருக்குங்க. இங்கிட்ட மாறிட்டாருங்க பும்ரா. இப்போ ஒரு ஹாஃப் கட்டை உள்ளே போட போகிறாங்க. தரமான ஹாஃப் கட்டர் போடணும். கமான் ப்ரோ, யார்கர் புட்டிங்கன்னு ஒரு போல்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. 3 பாலுமே ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பட் விக்கெட் மெயின்டைன் ஓவர் ஆகுமான்னு பார்ப்போம். ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் போட்டு பார்ப்போம் உள்ள. ஓகே, ஒரு மாதிரி கச்சக்கா புச்சக்கா ஷாட் போல ஆடுவாரா. ஒய்யோ அடிச்சிட்டாருங்க. ஒரு தப்பான லைனில் கடைசி நேரத்தில் ஒரு சரியான பவுண்டரி. பேட்டை வச்சாலே போதுங்க அந்த இடத்துல. ஃபீல்டரே இல்லைங்க. ஒரு புவர் டெலிவரி ஃப்ரம் பவுலர். சொல்ல போனால் பவுலரை குத்த சொல்லி தப்பு இல்லை, பேட்டரை தான் கேப்டனை தான் குத்த சொல்லணும். ஏன்னா அவர் ஃபீல்டிங்கை மாற்ற வச்சிருக்காரு. நம்ம தாங்க நம்ம மாற்றி ஆகணும் ஃபீல்டிங்கை போயிட்டு. ஃபைனலில் ஒரு ஆள் வேணும் ப்ரோ, அதுக்கு நம்ம தூக்கி வைக்க முடியாது. ஸோ இந்த இது இருக்க தூக்கி வச்சுருவோம். ஓகே மக்களே, வச்சாச்சு ஃபைனலில் ஒரு ஆளை. ரிவர்ஸ் ஸ்விங் போட போகிறாங்க. அதுக்குள்ளே 4 நிமிஷம் போயிடுச்சா ப்ரோ. ஒரு ஓவருக்கே 4 நிமிஷம் என்ன ப்ரோ, சரி ராங் ப்ரோ. இப்போ அவுட்டு, சரியான போல்டுங்க. எல்பிடபிள்யூ 2வது விக்கெட்டுங்க, கன்ஃபார்ம் அவுட்டு. இன்ஃபேக்ட் பிச்சிங் லெக் சைடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கரெக்டாக போட்டோங்க. பட் ரிவ்யூ எடுப்பாங்க எல்லா இதில். ஆனால் அது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ட்ரெஸ்ஸும் வந்து எஸ்ஆர்எஸ் ட்ரெஸ்ஸும் ஒரே உண்மையான ஐபிஎல் மாதிரியே இருக்குது. ஓகே மக்களே. ஐயோ இல்லைங்க, பிச்சு தான். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போல்டில் அடிச்சுட்டு போயிட்டு இம்பேக்ட் இல்லை அண்ட் விக்கெட் ஹிட்டிங் ப்ரோ. மிடில் ஸ்டெப்
புடியிருக்கு மிடில் ஸ்டெப்பில் தான் அடிச்சிருக்கு பாரி ஸ்விங் ஆகி. சரி தரமான விக்கெட் ஃப்ரம் ஜஸ்பிரீத் பும்ரா. ஃபஸ்ட்டு ஓவரில் 2 விக்கெட் எடுத்து மேட்சை மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஓவர் முடிவில் 4க்கு 2 விக்கெட்டா? எஸ் 4க்கு 2 விக்கெட்டுங்க. தரமான அவுட்டுங்க. தூள் அவுட் ஆகிட்டாரு. எஸ் சச்சின் பேபி உள்ளே வந்திருக்காரு. பேட் அந்த இடத்துல பறக்குது. சரியான பங்கு. ஓகே மக்களே, இப்போ தோனி கேப்டன்சியில் செம்மையாக ஆடிட்டு இருக்கோங்க. புவி போட வந்துட்டுருக்காருங்க. ஃபஸ்ட்டு நல்லா போட்டுனால இன்னும் ஒரு ஓவர் போடுவோம். ஆனால் 10 நிமிஷம் முடிஞ்சிடக்கூடாது. அதுக்கு வாடியோ டக்குன்னு போட்டு முடி ப்ரோ இந்த ஓவரை. தரமான பவுலிங் போடு ப்ரோ. நீ அவனை மாதிரி போட்டு விக்கெட் எடுப்போம். டக்குன்னு போடு ப்ரோ. கம்மான் ப்ரோ, யூ கேன் டூ இட். பட் தரமா ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள் ஓடிட்டாங்க ஜானி பேஸ்டோ இருந்தால் எடுத்துருக்கலாங்க. பட் பஞ்சாப் கிங்ஸ் ஆடிட்டாங்க. ஃபஸ்ட்டு பால் ஒரு சிங்கிளுங்க. 2வது பால் என்ன ஆக போகுது? ஓகே 2வது பால் ஒரு இன்ஸ்விங் போடுவோம் ஸ்லோ பாலில். கிட்ட போனால் டக்குன்னு யாக்க வைக்க முடியலங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. பட் அவுட்டுங்க. சரியான விக்கெட். யாருக்கு வைக்க முடியலன்னு சொன்னேன். பட் சச்சின் பேபி கவலைப்படாதீங்க, கேட்ச் கொடுத்துட்டு போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஓட்ட விக்கெட். செம்மையாக போயிட்டுருக்கு சிஎஸ்கே பவுலிங்லே. சச்சின் பேபி கன்ஃபார்ம் 0. அபினவ் மனோகர் வந்திருக்காருங்க. 10 மேட்ச் 26 ரன் ஆடிருக்காரு. 6 இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு சொல்ல போனால். ஓகே இன்னொரு ரிவர்ஸ் ஸ்விங் போடுவோம் அபினவ் மனோகருக்கு. மனோகர் யூ கேன் டூ இட் மனோகர். தப்பாக போட்டேங்க. அவுட்டு இல்லை சொல்ல போனால். பட் ஒரு டாட் பால் இங்கே. ப்ரோ நீ அவுட் இல்லையோ அதாவது தேவை ப்ரோ. நீ தள்ளா போட்டுட்டு அவுட் ஆகிட்டு போவேன். இல்லாட்டி டாட் பால் தான் ப்ரோ அப்போ அப்படின்னு சொல்லி ஆடி இருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் ஒரு பவுண்டு கூட அடிக்கல ப்ரோ. அவுட்டுங்க. சரியான விக்கெட். இதே மாதிரி தான் போச்சா. பட் அது வந்து ஸ்லாட்டு சச்சின் பேபிக்கு. பட் அபினவ் மனோகருக்கு யாருக்காருங்க வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு சொல்லிட்டு அபினவ் மனோகர் வெளியே போகிறாருங்க. தரமான செய்கை ஃப்ரம் புவனேஸ்வர் குமார் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ராங்க. சரியான யார்கர் போட்டிருக்காரு. ஓகே மக்களே, உள்ளே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராஜாங்க. ஒரு அவுட் ஸ்விங் போடுவோருக்கு. இவருக்கும் அதே மாதிரி அவுட் ஆலாம் செம்மையாக இருக்குங்க. ஒரு யார்கர் ட்ரை பண்ணுவோம். நச்சக்குன்னு வை ப்ரோ யார்கர். சரியான யார்கர் வச்சுருக்காருங்க. பட் தட்டி விட்டுட்டு ஒரு டாட் பால் ஆகிருக்குங்க. ப்ரெஷர் அந்த பேட்ஸ்மேன். ஏன்னா இந்த ஒரு ரன் தான் வந்திருக்கு இந்த ஓவரில். ஃபஸ்ட் பால் போட்டதில் அந்த ஒரு ரன் தாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக யார்கர் போட்டிருக்காரு. பட் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்க்கணும். இல்லைங்க 1 pitch நாட் கேட்ச். பட் டேரக்ட் ஹிட் அடிக்க முடியுமா? அடிக்க முடியுங்க. பட் ரன் ஓடல. 2 ஓவர் முடிவில் 5க்கா 6க்கான்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே மங்களே 6க்கு 4 விக்கெட். ஓகே மங்களே ஜஸ்பிரீத் பும்ரா வந்திருக்காரு. சரியான பவுலிங் ஃபஸ்ட் ஓவர் போட்டாருங்க. நீங்கள் என்ன ப்ரோ 3 ஓவர் போட்டிருக்கீங்க. 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு ப்ரோ. பேட்டிங் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். ஓகே அதுக்கு தாங்க பேட்டிங் டக்குன்னு முடிச்சிடலாம். அப்பா சரியான யாருக்குங்க. தரமாக போச்சு ஸ்விங்கு. சத்தியமாக எதிர்பார்க்கல. ஒரு தரமான யார்கர் போட்டு முடிச்சு விட்டாருங்க. ஓகே ஆஃப் சைடில் வச்சாச்சு. டக்குனு உள்ள யார்கர் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சார் பார்க்கணுங்க. சரியான கேட்சுங்க. லெக் சைடில் ஒரு மாதிரி போட்டுச்சு. பட் ஒரு 5 leg ஆளே இல்லை. ஈஸியாக அடிச்சிருக்கலாம். சிக்கந்தர் ராஜா நேராக கையில் தான் கொடுப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நவரவே இல்லை. அந்த ஃபீல்டர் ஸ்ட்ரைட்டாக கையில் அடிச்சிட்டாருங்க. தரமான பவுலிங் போட்டுட்டு இருக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா. எப்படி போனாலும் விக்கெட் விழுகுதுங்க ஜஸ்பிரீத் பும்ராக்கு. பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேட்சாக அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. இந்த வாட்டி எங்களுக்கு குடுக்குறோம் நம்பி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் தாங்க பவுலிங் பர்பிள் கேப் லிஸ்ட்டில் இருக்கார். இவர் கொடுக்க லூஸ் மாதிரி வீடியோ குறைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கேஸ் இனிமேல் உங்களுக்கு எப்பவுமே கொடுப்பேன் ப்ரோ. விஜய் சங்கர் உள்ளே வந்திருக்காருங்க. 5 விக்கெட் போயிடுச்சுங்க 6 ரன்னுக்கு. ஆர்சிபி மாதிரி சுருட்ட முடிக்காரு பார்ப்போம். ஆர்சிபி மாதிரி சுருட்ட முடிஞ்சா நல்லா இருக்கும். ஆர்சிபி மாதிரி இவரும் அவுட் இல்லை ப்ரோ. வெளியே ப்ரோ. பட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெளியே கன்ஃபார்ம் வெளியே. பட் எதுக்கோ 2 ரிவ்யூ வேஸ்ட்டாக தான் போகும். இப்படி தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். நிச்சயமாக வெளியே தான். பிச்சிங் லெக் சைடு தான் பச்சையாக தெரியுது. ஓகே ஒரு சின்ன ட்ரை தான் மக்களே. அம்பையர்ஸ் காலாக இருந்தால் கூட அவங்களுக்கு தான் சாதகம். பட் பிச்சிங்கில் அம்பையர்ஸ் காலாக இருக்குமா? இல்லை ப்ரோ. வெளியே ப்ரோ. பச்சையாக வெளியே ப்ரோ. இன்சைடா ப்ரோ. இம்பேக்ட் அவுட் சைடு ப்ரோ. ஜஸ்ட் மிஸ்ஸு ப்ரோ. நாட்டு தான் டிசிஷன் வந்திருக்கு. தரமான பவுலிங்க. செம்மையாக போட்டார் ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்பெஷல். பட் டக்குன்னு இது சரியான அவுட்டு ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காருங்க. சரியான 6. விஜய் சங்கர் செம்மையாக ஆடுறாருங்க. ஃபஸ்ட்டு பால் விட்டாரு. 2வது பால் தூக்கி சொல்லிட்டாருங்க. யாரும் என்ன விஜய் சங்கர் வந்து 6 அடிக்கிறாரு. ஓகே விஜய் சங்கரை விக்கெட் எடுத்தானுங்க. நம்ம டீமில் இருக்க போதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு. மற்ற டீமுக்கு போயிட்டான்னா அச்சமில்லை ஓடு. ஓகே மக்களே இப்போ வந்து லெக் கட்ட ஒரு பால் போடுவோம் உள்ள. சரியான பால் போட போகிறோம். ஜஸ்ட் யாருக்கு அவுட் இல்லைங்க. தட்டிட்டாரு. பட் ஃபீல்டர் என்ன ப்ரோ பண்ணுறீங்க? தேவையில்லாத அடிச்சிட்டு இருக்காருங்க. இங்கே தேவையில்லாமல் லூஸ் டெலிவரி.
3 ஓவர் முடிவில் 4 ஓவரா 3 ஓவரான்னு தெரியல ப்ரோ. எஸ் 3 ஓவர் தான். 3 ஓவர் முடிவில் எத்தனை ரன்னு? அங்கே ஒரு 6 அடித்தார். எங்கள் 12 16 ரன்னு. எஸ் எஸ் 16க்கு 5 விக்கெட்டுங்க. ஜாஸ் ஏசல்வுட் வந்திருக்காருங்க இல்லை. நான் வந்து ஆக்சுவலி வந்து வீடியோ எடுக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு தனி ரூமே இல்லைங்க எனக்கு. ஓகே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போடுவாங்க. ஏசல்வுட் ஃபஸ்ட் டைம் இந்த உள்ளே வராரு. தூக்கி என்ன ப்ரோ இறங்கி வந்து தூக்கி வைக்கிற வாட் ப்ரோ? சரி லாங் ப்ரோ. ஸ்ட்ரெயிட் டெலிவரி போட போகிறாங்க. ஒரு மாதிரி பவுன்ஸை போயிட்டு கடைசி நேரத்தில் உள்ளே வைக்கலாம். ஓகே கடைசி நேரத்தில் உள்ளே வச்சாச்சுங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ஃபீல்டை தாண்டிடுச்சுங்க. சரியான பவுண்ட்ரி ஃபார் ஜானி பேஸ்டோ. ஓகே மக்களே, ரொம்ப புவராக போயிட்டுருக்காரு இங்கே. ஜானி பேஸ்டோ அடித்து பிடிக்கிறாரு. 49க்குள்ள அவுட்டே ஆக்க முடியாது சொல்லப்போனால். ஏன்னா அப்படி போட்டுட்டு இருக்காருங்க. இங்கே வந்த பாலே போனவர் ஜஸ்பின் பும்ராவே ரன் அள்ளி குமிச்சிட்டாருங்க. பட் நல்ல பால் போட்டுட்டு இருக்காங்க. பட் 49க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் போயிடுச்சு. பட் அவங்க தூக்கி அடித்து அவுட் ஆகணும். பட் தூக்கி அடித்து 6 தான் அடிக்கிறாங்க. பால் 6க்கு ஜானி பேஸ்டோ மற்றும் விஜய் சங்கர் இல்லை பவுண்டரி தான். 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணி சரியான பார்ட்னர்ஷிப் அமைச்சிட்டு இருக்காங்க. மக்களே இந்த 3.5 இருக்குல்ல லாஸ்ட் ஓவரில் ஒரு ஃப்ரீ ஹிட் நோ பால் போட்டு அந்த லாஸ்ட் ஓவர் சொல்கிறேன் ஜாஸ்தி போட்டார்ல அதில் லாஸ்ட்டு பாலில் அதனால் ஃப்ரீ ஹிட்டில் பவுண்டரி அடிச்சிட்டாங்க. ஸோ 4 ஓவர் முடியல 30 வந்துட்டாங்க. 49க்குள்ளே சுட்ட முடியாது போல். 5 விக்கெட் கடைன்னு போச்சு. அதுக்கு விக்கெட்டே போகல. 11 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 15 நிமிஷம் வரைக்கும் வீடியோ பவுலிங் போட்டு கட் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஆட்டர் பண்ண போகிறேன். ஏன்னா விக்கெட்டே முழுகிற மாதிரி தெரியல. ஜஸ்ட் போலே சுபா உள்ளே வந்திருக்காருங்க. தூக்கி போட்டிருக்காரு. பட் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோ அவுட்டு ப்ரோ அடி ப்ரோ அவுட்டு ப்ரோ. இவ்வளோ ஸ்லோ த்ரோ போட்டால் எப்படி ப்ரோ அவுட் ஆவாங்க? இல்லை அவ்வளோ சான்ஸ் இருந்துச்சுங்க. அவ்வளோ டைம் இருந்துச்சு. அதுக்கு இவ்வளோ டைமாக எடுப்பீங்க வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இவ்வளோ டைம் இருந்துச்சு. பட் இவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ எப்படி ப்ரோ நாங்கள் அவுட் ஆக்குறது? ஜஸ்ட் மிஸ் பட் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். புவனேஸ்குமார்ட்டேருந்து ஒரு விக்கெட் வேணுங்க கன்ஃபார்ம். இவன் நம்பி தாங்க அந்த ஒத்த மேட்சே இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு பார்ட் ஆஃப் த மேட்ச் இவர் தாங்க. என்ன ப்ரோ இதாவது அவுட் அடிங்க ப்ரோ. இது எங்கே தூக்கி அடிக்காம இது ஓடினா கூட அவுட் இல்லை ப்ரோ. நீங்கள் பண்ணுறதெல்லாம் வெரி ராங் ப்ரோ. வெரி ராங் ஐஸ் கேஸ். வந்து ஒரு மாதிரி பவுன்சர் போடுவோம் ப்ரோ. யாக்கர் இல்லை ப்ரோ வந்து அவுட்டே ஆகாது. ஸோ இது ஒரு டாட் பாலுங்க. 4 பாலில் 1 ரன் ப்ரெஷர். அந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ண கத்திருக்காருன்னு பார்ப்போம். பேட்ஸ்மேன் ஓகே மகளே வாய்ஸ் லைட்டாக குறைவாக இருக்கும் மன்னிச்சுக்கோங்க. கோல்டு லைட்டாக இருக்குது ரொம்ப பேச முடியலனால. ஆனால் உங்களுக்கான வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். 2வது சிங்கில் வந்துருச்சுங்க. ப்ரெஷர் இல்லைங்க. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி விட்ருக்காருங்க இப்போதைக்கு விஜய் சங்கர். 5 விக்கெட் போயிருக்கு. பட் இன்னும் ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. நான் 5 ஓவரில் 32 ரன்ரா. பட் விக்கெட் தாங்க அதிகமாக போயிடுச்சு. பார்க்காம ஸ்ட்ரைட் பாலை தொட்டு விட்டேன். ஓகே மக்களே அவுட்டு. சரியான அவுட்டுங்க. தரமான அவுட்டு. ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பேட்ஸ்மேன் நான் தூக்கிட்டா போதும். 2 பேரும் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஜானி பேஸ்டோ நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தார். பட் ஜானி பேஸ்டோ அவுட் ஆக போகிறாங்க. சரியான ரிவ்யூ எடுத்திருக்காங்க. இந்த ரிவ்யூ மட்டும் அவுட்டு வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அவுட்டு தான் வரும். ஏன்னா அவங்கள்ட்ட ரிவ்யூ இருக்காதுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு ரிவ்யூ எடுத்து அவுட்டு போயிடுச்சு அவங்களுக்கு. நம்மள்டே ஒரு ரிவ்யூ தான் இருக்குதுன்னு சொல்ல போனால். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஹிட்டிங் மிடில் ஸ்டெம்பாக லெக் ஸ்டெம்ப் 2க்கும் நல்லா போயிட்டு இருக்கு. லெக் ஸ்டெம்புக்கும் மிடில் ஸ்டெம்புக்கும் நல்ல போயிடுச்சு. 2 ஸ்டெம்புமே காலாக போயிடும். சரியான விக்கெட்டுங்க. தரமான விக்கெட். புவனேஸ்குமார் இதுக்கு தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். லாஸ்ட் பாலில் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு 5 பால் ப்ரெஷர் கேர் பண்ணி லாஸ்ட் பாலில் ஜானி பேஸ்டோ தட்டி தூக்கியிருக்காருங்க. தரமான விக்கெட். ஜானி பேஸ்டோ கான் ஃபார் லெவல். அசுதோஷ் சர்மா வந்திருக்காரு. வாட் ப்ரோ பேட்டிங்கை இறக்குறீங்க உள்ள. ஜாஸ் ஏசல்வுட் வந்திருக்காருங்க. ஏன் ப்ரோ இவன்ட்ட கொடுத்த? ஓகே மக்கள் இவர்கிட்டே கொடுத்தேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பாலே நோ பாலுங்க. இவர்கிட்ட கொடுத்தாலே நோ பால் தான் வருது. ஓகே ஒரு ஒயிட் டெலிவரி போடுவோம் இப்போதைக்கு நம்ம. கமான் ப்ரோ கீப்பர் ப்ரோ பிடிச்சிரு ப்ரோ. ஓகே டாட் பால். இவர் ஃப்ரீ ஹிட் மக்களே. ஓகே இதே மாதிரி இப்போது அவர் அடித்தார்ல அது ஐயோ ஃபுல் டாஸாக போட்டே தெரியாமல் போச்சுங்க. என்ன ப்ரோ ஃப்ரீ ஹிட்டில் தொட்டு விட்டுருக்க சங்கர் ப்ரோ? வாட் ப்ரோ அந்த அளவுக்கு பயம் கட்டி வச்சுருக்கோம். ஓகே ஜாஸ் விக்கெட் எடுக்காமல் ஜஸ்பின் பும்ரா கொண்டு வந்தாங்கன்னு நினச்சேன். பட் தெரியாதனமாக நான் பார்க்காம டக்குன்னு இவரை கொண்டு அமுக்கிடுறேன். அமுக்கினா இவர் தான் வராரு. பட் 2வது ரன் ஓட்டார். 2 ரன்னுங்க. 2 பாலில் சொல்லப்போனால் 3 ரன்னு சொல்லப்போனால். ஐயோ ஒயிட் த்ரோ பண்ணிட்டேன் ப்ரோ. ரொம்ப ஒயிட்டாக ரொம்ப நேரம் உங்களை பேசிகிட்டே நான் வந்து அடிச்சிட்டேன். பட் ஒயிட்டாக போயிடுச்சு த்ரோ. நல்ல வேலைக்கு இந்த த்ரோ போல அது என்ன ஓவர் த்ரோ போல். ஓகே 2 பாலில் 3 ரன்னுங்க. சொல்லப்போனால் ஒரு விக்கெட் வேணுங்க வந்துட்டு. அப்போ தான் ஒரு சரியான விக்கெட் எடுப்பாரா? இல்லைங்க டாட் பால்.
பட் ப்ரெஷர் ஏறுங்க பேட்ஸ்மேனுக்கு. ஏன்னா 6 விக்கெட் போயிடுச்சு, 35 தான் அடிச்சிருக்காங்க. விக்கெட் விடாமல் அடிக்கவும் செய்யணும்னா ரொம்ப ப்ரெஷர் ஏறும் பேட்ஸ்மேனுக்கு. ஆனால் இந்த பால் நிச்சயமாக அவுட் இல்லை. ஸோ ஈஸியாக அடிப்பார். இல்லைங்க டாட் பால். ப்ரெஷர் ஆன் த பேட்ஸ்மேன், கம்ஃபர்டபுள் ப்ரெஷர் ஆன் த பேட்ஸ்மேனுங்க. இங்கே கம்ஃபர்டபுள் ப்ரெஷர் ஆன் த பேட்ஸ்மேன். அடித்து சொல்கிறேன், ப்ரெஷர் ஆன் த பேட்ஸ். ஐயோ வெளியே போட்டேங்க. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் அவுட்டாக இருப்பார். பட் ப்ரெஷர் ஆன் த பேட்ஸ்மேன். 5 பாலில் 3 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட் பால் போன ஓவர் புவனேஸ்குமார் எப்படி அவுட் ஆக்கணும் வரும் அதே மாதிரி அவுட் ஆக்க ட்ரை பண்ணுவாங்க இந்த பால். ஓகே கமான் ப்ரோ, நச்சுன்னு வை ப்ரோ. எஸ் நச்சுன்னு வச்சாச்சு. பட் நச்சுன்னு அடிச்சு விட்டாருங்க ஜெய்சங்கர். இந்த 2 பேட்ஸ்மேனுக்கு வரைக்கும் நிச்சயமாக அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. 6 முடிவில் 36க்கு 6. கரண்ட் ரன் ரேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் ரன் ரேட் வந்து என்ன ப்ரோ, கரண்ட் ரன் ரேட் வந்து 6 ரனில் இருக்குது. இப்போ வந்து பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால் ஒரு ஃபீலிங் செட்டப் இங்கே. ஓகே ப்ரோ இது வச்சுட்டு ஓகே ப்ரோ வச்சிடலாம். 5 லேக் தேவையில்லை ப்ரோ. ஓகே ப்ரோ கரெக்டாக இருக்குது ஃபீல்டிங் செட்டப். ஆனால் இப்போ லெக் சைடு அடிக்க ஆஃப் சைடில் வெளியே அடிக்காமல் பார்த்துக்கணும். ஓகே ப்ரோ ஆஃப் சைடில் மட்டும் தூக்கி அடிச்சிடாத ப்ரோ. என்ன ப்ரோ நீ சிங்கிள் செட்டை பார்த்துட்டு தூக்கி அடி ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு ஓவர் தான் அடிக்க முடியுமா? பட் ஓவர் த்ரோ இங்கே. அதனால ஒரு ஓட பார்த்தாங்க, இன்கன்வீனியன்ஸ்ன்னு சொல்ல வந்தேன், சாரி மக்களே. ஒரு ஃப்ளிப்பர் பால் இங்கே தூக்கி உள்ளே போட மாட்டாருங்க. எப்பவுமே அவர் உள்ளே தான் போடுவார் சொல்லப்போனால். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டாட் பால். ப்ரெஷர் ஆன் த பேட்ஸ்மேன், கம்ஃபர்டபுள் ப்ரெஷர் ஆன் த பேட்ஸ்மேனுங்க. இங்கே வெரி ப்ரெஷர் இங்கே ஏறிட்டு இருக்கு. பட் ஹாஃப் சைடில் நச்சு விட்டுருக்காரு. ஒரு ரன் கிடைக்குங்க. ஓகே ஒரு சிங்கிள் விட அந்த 3வது பாலை போட்டிருக்காரு. நூர் அஹமத் நல்லா பவுலிங் போட மாட்டார். பட் ஃபஸ்ட் டைம் நம்ம நூர் அஹமத் வச்சு இந்த என்பிஎல் 2025 சீசன் 1ல் பவுலிங் போடுறோம். ஆனால் நம்ம பவுலிங் போட்டதில்லை நூர் அஹமத் வச்சு. அப்படி தான் நினைக்கிறேன். எஸ் போட்டுக்கோனா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா ஞாபகம் இல்லை. பட் இங்கே ஒரு டாப் ஸ்பின்னிங்க உள்ளே வச்சுருக்காரு. எப்பவுமே இந்த பால் தான் விக்கெட் உழுகும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு விக்கெட் விழுந்திருக்க வேண்டியது. பட் இங்கே ஒரு டேரக்ட் ஹிட்டுங்க. 2 ரன் ஓடனா ஆனால் கன்ஃபார்ம் விக்கெட்டுங்க. இல்லை 2 ரன் ஓடல. பட் ப்ரெஷர் ஆன் த பேட்ஸ்மேன், கன்ஃபார்ம் ப்ரெஷர் ஆன் த பேட்ஸ்மேனுங்க. இங்கே கரெக்டாக உள்ளே வச்சாச்சு. அவுட்டா இல்லைங்க, தட்டி விட்டுட்டு ஓடுறாங்க. என்னங்க பண்ணுறது இவங்கள டேரக்ட் ஹிட். பட் அங்கே 2 ரன் ஓட மாட்டாங்க. 7 ஓவர் முடியல 40க்கு 6. ஓகே மங்களே ஜஸ்பீத் பும்ரா உள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகே கமான் ப்ரோ ஜஸ்பீத் பும்ரா ப்ரோ. ஃபைனலி ஒன்று உள்ளே கொண்டு வந்திருக்கேன் ப்ரோ. நீ தான் ப்ரோ தேவை. ரன் மட்டும் அள்ளி கொடுத்துடாத. காமான் ப்ரோ. எஸ் ஐயோ சரியான வாட் ப்ரோ, அது பேர் என்ன, சரியான பவுலிங். இந்த த்ரோ போட்டிருக்காரு. அவுட்டா ப்ரோ? இல்லை ப்ரோ அவுட் இல்லை, நாட் அவுட் தான் வரும் கன்ஃபார்ம். எஸ் அதே மாதிரி நாட் அவுட் தான் வந்திருக்கு. அப்புறம் பார்க்குறோம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கன் தட்டி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறேன், கொஞ்சமாக சப்போர்ட் கொடுங்க மக்களே. ஓகே ஸ்ட்ரைட்டாக இறங்கி அடிச்சிருக்கா. என்ன ப்ரோ அவுட்டுன்னு நினச்சேன் ப்ரோ. ஓகே இதை தூக்கி லைட்டாக இது நகர்த்துவோம். ஓகே மக்களே இப்போ அந்த கேப்பில் அடிக்க முடியாது, ஏன்னா 2 ஃபீல்டர் இருக்காங்க, தடுத்துருவாங்க. அதனால ஒரு தைரியமான ஒரு யார்கர் போட்டிருக்காருங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவுட்டா இல்லை ப்ரோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு ப்ரோ. வாட் ப்ரோ, சரி ராங் ப்ரோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு ப்ரோ. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. நான் ஓவர் த்ரோவே போடலை, அதுவாக போயிடுச்சு ஓவர் த்ரோ. தேவையில்லாத பவுண்ட்ரிங்க ஓவர் த்ரோவில். ஆக்சுவலி வந்து நான் ஓவர் த்ரோவே போடலைங்க. நான் வந்து பேசிட்டு இருந்தேன், அதான் 2ஆம் வாட்டி வர மாட்டேதுங்க. ஒரு வாட்டிலே வச்சுன்னு போடல டக்குன்னு. சில டைமில் 2 வாட்டி வர மாட்டேது, ஒரு வாட்டி தான் வருது. பட் பஞ்சாப் கிங்ஸை 49 கூட சுற்ற வாய்ப்பே இல்லைங்க. அதான் மேஜிக் நடந்தால் மட்டும்தான் முடியும். அந்த மேஜிக் ஜஸ்பீத் பும்ராவால் முடியுமா? மேஜிக் நடந்தால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி வாங்க முடியல. மேஜிக் தானே ப்ரோ, நான் எடுத்தானே ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால எடுக்க முடியாது, அதனால் கன்ஃபார்ம் அவுட்டுங்க. பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக சரியான அவுட் ஸ்விங்க. பட் ஸ்ட்ரைட்டாக போயிருக்குங்க, தாமதமான விக்கெட். பர்ஃபெக்ட் அவுட்டுங்க, பர்ஃபெக்டான அவுட்டு. ஜஸ்பீத் பும்ரா, விஜய் சங்கர் கான்ஃபர்ம் 24. நிதிஷ்குமார் ரெட்டி என்ன ப்ரோ 7 விக்கெட் போய் பேட்ஸ்மேனாக இருக்கு உள்ள 9 விக்கெட் வரைக்கும் பேட்ஸ்மேன் தானே ப்ரோ. வாட் ப்ரோ செம்மையா என்ன ப்ரோ இறங்கி வந்து கோஸ்ட்டை. ஜஸ்பீத் பும்ரா அன்னைக்கு 3 விக்கெட்டு 4 விக்கெட் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் கேஸ், சரியா தெரில. பட் விக்கெட் அள்ளி எடுத்திருக்காருங்க. இது ஒரு விக்கெட்டா? இல்லைங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பட் 47 வந்துட்டாங்க, கன்ஃபார்ம் சுட்ட முடியாதுங்க. இன்னும் 1 ரன் தான் தேவை. ஸோ 8 ஓவர் முடியல 48க்கு 7 விக்கெட். ஃபைனலி ரவீந்திர ஜடேஜா கொண்டு வந்திருக்கோம். இன்னும் மக்களே 20 நிமிஷம் ஓடியாச்சா? 8 ஓவரில் 20 நிமிஷம் போயிடுச்சா? விளங்கிடும், நான் பார்க்கவே இல்லை. ஓகே மக்களே இப்போ வந்து தெரியாமல் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே டாப் ஸ்பின் போட போகிறோங்க, தரமான டாப் ஸ்பின். ஓகே கரெக்டாக காலில் போட போகிறோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. பட் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்காரு, சரியான ஃபீலிங். ஓகே மக்களே ஃபீலிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச். பட்
ஸ்ட்ரெயிட்டாக காலில் தான் போட போகிறோம். தூக்கி சட்டால்னு அடிச்சிருக்காருங்க. சட்டாலில் விக்கெட் விழுகுமா? ஜஸ்ட் மிஸ். ஓவர் மட்டும் போயிடாத ப்ரோ. கமான் ப்ரோ, பிடிச்சிருங்க ப்ரோ. புடி ப்ரோ. பவுண்ட்ரிங்க. தேவையில்லாத ஓவர் த்ரோ இங்கே. வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, நான் ஃபீலிங்குமே நான் விக்கெட்டாக தான் பார்க்கவே கூடாதுங்க. ஓவர் த்ரோ தான் டக்குன்னு வந்தால் டக்குன்னு நமக்கணுங்க. எரிச்சலாக வருதுக்காக. என்ன ப்ரோ பண்ணுறீங்க இப்படி? ஓவர் 2 வாட்டி உள்ளே கொடுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ WCT ப்ரோ அப்படி பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் ஒரு வாட்டி தான் கொடுக்குறீங்க, 2 வாட்டி அட்லீஸ்ட் கொடுங்க. பட் சரியான அவுட்டுதாங்க. பேட்டில் பட்டுருச்சுங்க. டாப் ஸ்பின் போட போகிறோம் அதே மாதிரி. காமான் ப்ரோ, ரவீந்திர ஜடேஜா ப்ரோ, ஒரு விக்கெட் ப்ரோ. காமான் ப்ரோ, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. எங்களுக்கு தேவையான 6 ரன் வந்துடுது. நம்ம ஓவர் த்ரோலே 5 ரன் அள்ளி கொடுத்துட்றோம். இல்லாட்டி எங்களுக்கு ப்ரெஷர் வரும். எப்படி ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறது? தூக்கி அடி ப்ரோ. இன்னொரு பவுண்ட்ரிங்க. லூஸ் பால் புவர் டெலிவரி. முடிவில் 57க்கு 7. ஓகே மக்கள், லாஸ்ட் ஓவர் போட்டு ஆட்டோ ப்ளே பண்ண போகிறோம். ஜஸ்பிரீத் பும்ரா தான் போட போகிறோம். லாஸ்ட் ஓவர் ஃபார் ஜஸ்பிரீத் பும்ரா. எத்தனை விக்கெட் எடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரியா இங்கே தெரியல, ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கு. ஸ்கோர் கார்டிலே பார்த்துருவோம். ஓலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா 4 விக்கெட் எடுத்துருக்காருங்க. ஒரு விக்கெட் எடுத்தால் அவருக்கு வந்து 5 விக்கெட் ஹாலாக மாறிடும். கமான் ப்ரோ, ஒரே ஒரு விக்கெட் தான் ப்ரோ, எடுத்துரு ப்ரோ. எப்படியாவது எடுத்துரு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. 5 விக்கெட் ஹால் வேணும் ப்ரோ உனக்கு. காமான் ப்ரோ, ஒரு விக்கெட் தான் ப்ரோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. போல்டு பிடுங்கிருக்கும் நேரம். செம்மையாக போட்டிருக்காருங்க ஜஸ்பிரீத் பும்ரா நீங்கள் நாளில். பட் ஒரே ஒரு விக்கெட் தான் மக்களே தேவைப்படுது ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு. 4 பால் தாங்க இருக்குது. ஒரு ரிவர்ஸ் ஸ்விங்கை உள்ளே போட்டு தெளிக்க விடு பார்ப்போம். கமான் மக்களே, ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் போட்டாச்சுங்க. அவுட்டா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓகே, இங்கே கிட்டே வச்சுருவோம். ஓகே மக்களே, என்ன ப்ரோ பண்ணுற? பட் ப்ரெஷரான பேட்ஸ்மேன் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அங்கே. ப்ரெஷரான அந்த பேட்ஸ்மேன். ஓகே வச்சுட்டு ஓகே வாங்க டக்குன்னு உள்ள வச்சுருவோம். ஐயோ ப்ரோ, தூக்கி அடிச்சிருக்காருங்க. அவுட்டா? என்ன ப்ரோ பண்ணுறீங்க நீங்கள்? நான் தான் ஓவர் த்ரோ ஒருத்தேன். டக்குன்னு வா ப்ரோ. போயிடுச்சு ப்ரோ. ஓவர் த்ரோவில் 5 பவுண்டரி கொடுத்தாச்சுங்க நீங்கள். நம்ம புவர் ஃபீல்டிங் ஃப்ரம் சிஎஸ்கே இன்னைக்கு. ப்ரோ கொஞ்சம் முன்னாடி வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? இந்த விக்கெட் வந்துச்சுன்னா ஒரு 5 விக்கெட் ஹாலாக இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ சாவடிக்கிறீங்க ப்ரோ? சே, நம்ம தப்பு தான் மக்கள் எல்லாமே. தூக்கி அடிக்கல. பட் சரியான பவுலிங் ஃபார் ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகே மக்கள், ஆட்டோ ப்ளே பண்ணுறேன்னு சந்திக்கிறேன். ஆட்டோ ப்ளே பண்ணல 10 ஓவரில் 62 அடிச்சிட்டேன். 62. நம்ம 62 விட்டு போனோம். அவங்களும் 62 அடிக்க வச்சிட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி 34, விஜய் சங்கர் 24, அசுதோஷ் சர்மா 23ங்க. புவனேஸ்வர் 3 விக்கெட், நூர் அகமது 2 விக்கெட், ஜஸ்பிரீத் பும்ரா 4 விக்கெட்டுங்க. ஓகே, ருத்ராஜ் கைக்வாட் மற்றும் MS தோனி தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஏன்னா MS தோனி ஆச்சு ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாரு. ஹாஃப் செஞ்சுரி கண்டிப்பாக உங்களுக்கு. அந்த ஹாஃப் செஞ்சுரி என்ன ப்ரோ, செஞ்சுரியே போட்டு காட்டுறேன். பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ப்ரோ. பட் சிஎஸ்கே ஃப்ளாக் அங்கே பறக்குங்க. தரமான ஃப்ளாக், எல்லா மனசையும் கவர்ந்த ஃப்ளாகுங்க. ருத்ராஜ் கைக்வாட் மற்றும் தலை தோனி ஓப்பன் பண்ணுறாங்க. ராகுல் சாகர் எடுத்தோடனே ராகுல் சாகர் கொண்டு வந்திருக்கீங்க ப்ரோ. ஒரிஜினல் மேட்ச்சில் மட்டும் இல்லை ப்ரோ, ஒரிஜினல் கேமில் இல்லை ப்ரோ, ஒரிஜினல் ஐபிஎல்லில் உண்மையான அவுட்டா ப்ரோ? பேசிட்டு தான் ப்ரோ வந்தேன் ப்ரோ. நான் இன்னும் சொல்ல வந்தேன், நான் கவனிக்கவே இல்லை. கெஸ் பார்ப்போம். பட் உண்மையான ஐபிஎல்லில் மட்டும் இல்லைங்க, கேம் ஐபிஎல்லும் தலை தோனிக்கு ஸ்பின்னர் வீக்னஸ்ன்னு தெரிஞ்சு ராகுல் சார் கொண்டு வராங்க. என்ன ப்ரோ? பட் ஃபஸ்ட்டு பால் தேவையில்லாத ஒரு ஸ்வீப் ஷாட்டிங் ஆங்க ருத்ராஜ் கைக்வாட்ன்ட்டு. நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. தெரிஞ்சது அவுட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எஸ்ஸுங்க, அவுட்டு ப்ரோ. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுச்சுங்க. விக்கெட் சிட்டிங்க. தேவையில்லாத ஒரு விக்கெட்டுங்க அங்கே. அவுட்டு தாங்க வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட் எடுத்து மேட்சை மாற்றி கொடுத்துருக்காருங்க இங்கே ராகுல் சார். வாட் ப்ரோ? ருத்ராஜ் கைக்வாட் கால் ஃபார் 0. டெவால் பிரேவிஸ் உள்ளே வராருங்க. தரமாக உள்ளே வராரு 65 என்ற நம்பரோட. ஓகே, ஸ்ட்ரைட்டாக டெவால் பிரேவிஸ் வச்சு நம்ம வந்து ஆங்கர் இன்னிங்ஸ். ஓகே ப்ரோ, இது கரெக்டாக இருக்கும். பட் ஒரு டபுளே ஓடிடலாம் இங்கே. நிறையா கேப் இருக்குது. ஓகே மக்களே, ஸ்ட்ரைட்டில் தூக்கி தோனியை வச்சு அடிக்க முடியாது இப்போதைக்கு. ஆனால் டெவால் பிரேவிஸ் வச்சு அடிக்கலாங்க. ஒரு நோ லுக்கிங் ஷாட், சரியான பவுண்ட்ரி ஃபார் டெவால் பிரேவிஸ் அங்கே. ஏன் ப்ரோ வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வீடியோ எடுத்து போட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, டெவால் பிரேவிஸ் 6க்கு 2 இப்போதைக்கு வச்சு ஒரு சிங்கிள் ஆடுவாங்க. தலை தோனி வச்சு அடிக்கணும். ஓகே,
இந்த ஐயோ ப்ரோ 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 அவுட் ஆயிடாத ப்ரோ. ஜஸ்ட் மிஸ் தலை தோனி அவுட் ஆக்கி விட்டுருவாரு. பட் தலை தோனி வச்சு ஒரு 50 போட சொன்னார் ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ 50 போட முடியாது திட்டாதீங்க கமெண்ட்டில். பட் சரியான பவுண்ட்ரி ஃபார் தலை தோனி. ஃபஸ்ட்டு பாலே தலை தோனி பவுண்ட்ரி அடிச்சிருக்கானுங்க. தரமான பவுண்ட்ரிங்க. இப்போ எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டாங்க படுபாவி பாருங்க. பட் இப்பயும் ஒரு தலை தோனியோட ஒரு தூக்கி ஃபுல் டாஸாக போட்டிருக்காருங்க. பட் 2 இயர்லி தான். பட் தலை தோனி பேக் டு பேக் பவுண்ட்ரிங்க. சரியான பிக்கப் ஷாட் ஃப்ரம் தலை தோனிங்க. இங்கே ஒரு ஓவர் முடியல. எத்தனை ரன் எனக்கே தெரில. 15க்கு 1 விக்கெட். நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. பவுலிங் போட வந்திருக்காரு 2வது ஓவரே. ஓகே நிதிஷ்குமார் ரெட்டி டு தேவால் பிரேவ்ஸ். என்ன நடக்க போகுது? என்ன ப்ரோ நடக்க போகுது? வாட் இஸ் ஹேப்பனிங் ப்ரோ? ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஸ்ட்ரெயிட்டில் ஆடலாம் சிங்கிள் தட்டலாம் பார்த்துட்டு தோனிக்கு. நல்ல வேலைக்கு ப்ரோமே சிங்கிளே தட்ட மாட்டேன் ப்ரோ. தூக்கி அடிச்சு அவுட் ஆயிடுறேன் ப்ரோ. ப்ரோ சிங்கிள் தட்டலாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடும் ப்ரோ. ஃபஸ்ட்டு வரைய ருத்ராஜை வச்சு சிங்கிள் தட்டலாம் தான் பார்த்தே. பட் சரியான அவுட்டுங்க அது. சிங்கிள் அழகாக தட்டியாச்சு. ஓகே மக்களே, தலை தோனி அண்ட் ஸ்ட்ரைக் நவ். தலை தோனி கம்மான் தலை தோனி உங்களால் முடியும். அடிங்க தலை தோனி தூக்கி அடிச்சிருக்காருங்க. சரியான ஷாட். 1 பவுன்ஸ் பவுண்டரி ஃபார் தலை தோனி. இங்கே நோ பாலுங்க. சரியான ஃப்ரீ ஹிட் ஃபார் தலை தோனி. எஸ்ஆர்ச் மேட்ச் போன மேட்ச் இருக்குல்ல, அதில் வந்து ஆக்சுவலி வந்து என்ன ஆச்சுன்னா அதில் வந்து நோபர் போட்டாங்களா இல்லைன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்லுங்கன்னு பார்ப்போம். தூக்கி அடிச்சிருக்காருங்க. சரியான பவுண்ட்ரி ஃபார் தலை தோனி. பேக் டு பேக் பவுண்ட்ரி ஃபார் தலை தோனிங்க. ஓகே மக்களே, தலை தோனி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருங்க. 4 பாலுக்கு 4 பவுண்ட்ரி தரமாக ஆடி கொடுத்துருக்காருங்க. எங்கேயாவது ஜஸ்ட் மிஸ். ரெக்யூட் ரன் ரேட் 5.45 தாங்க. தலை தோனிக்கு மங்கமாக பால் போடுறாருங்க. நிதிஷ்குமார் ரெட்டி தூக்கி உள்ளே போட்டாருங்க. தலை தோனி விடுவாரா? ஃபுல் டாஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. தரமான பவுண்டரி ஃபார் தலை தோனிங்க. இங்கே லாஸ்ட் பால் 2வது ஓவர் முடிவில் எத்தனை ரன் வரப்போகுதுன்னு தெரில ப்ரோ. அவுட்டு மட்டும் ஆயிடாது ப்ரோ. ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. நம்ம ஆடியன்ஸ் கேட்டக்காண்டியே ஒரு 6 அவுட் ஆஃப் த ஸ்டேடியம். தலை தோனினா சும்மாவா அவுட் ஆகுன்னு நினச்சியா? அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் 6 அடிப்பேன் ப்ரோ அப்படின்னு அடிச்சிருக்காரு. எம்மா இவர் ஃபோர்ஸாக மட்டும் தாங்க இப்படி முடியும். பெரிய ஸ்டேடியமு இன்ஃபேக்ட் இந்த ஸ்டேடியமோட பெரிய சைடே ஆத்தாங்க. எப்படி ஆஃப் சைடில் போட்டு பாலை கன்வெர்ட் பண்ணி எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. சரியான 6 ரன் தலை தோனிங்க. இங்கே எம்மா 2வது முடிவில் 35க்கு 1. சர்மால பேட் பவுலிங் போட வராருங்க. ஒன்றும் புல் எனக்கு 103 மீட்டர் 6ங்க. ஆக்சுவலி அசுதோஷ் சர்மாவா என்னன்னு தெரியல. தூக்கி போட்டிருக்காரு. தேவால் பிரேவ்ஸ் வச்சு அடிச்சிட்டேன். தலை தோனி நினைச்சேன். தயவு செஞ்சு மறைச்சிக்கோங்க. தலை தோனி வச்சு பட் தேவால் பிரேவ்ஸை வச்சு அடிக்கணுங்க. ஏன்னா அவர் எத்தனை ரன் இப்போ பார்ப்போம் எத்தனை அடிச்சிருக்காரு இந்த மேட்ச்சில். செஞ்சுரி போடலான்னு பார்த்தேன். பட் நம்ம ஃபேன் இப்படி கேட்டாங்க. தலை தோனி வச்சு செஞ்சுரி போடு ப்ரோன்னு. ஸோ அதை வச்சு தான் செஞ்சுரி போட போகிறோம். ஸோ டெவால் பிரேவ்ஸ் பார்த்தவங்க இப்போ போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவ்ஸ்க்கு வந்து 2 செஞ்சுரி போட்டோ ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டோ அப்படி பார்த்தாலுமே அவர் 255 எடுக்கணுங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் லிஸ்ட்லேயே அவர் இல்லை. அவர் பிளே ஸ்டார்ட்லேயே பார்த்தா அவரை அடிக்கவே இல்லை. முட்டை ரன்னு காட்டுது. பட் தலை தோனி தரமான 6 அடிச்சிருக்காருங்க. இங்கே 104 மீட்டர் 6. சரியான 6 ஃப்ரம் தலை தோனி. பட் லாஸ்ட் ஓவர் ஃபார் டெவால் பிரேவ்ஸ் இங்கே பர்ஃபெக்டில் அடிச்சிருக்காரு. பட் டைமிங் ஒழுங்காக இல்லை. ரன் ஒழுங்காக ஓடியாச்சுங்க. 3 ஓவர் முடிவில் 50க்கு 1 விக்கெட். ராய் பவுலிங் போட வராருங்க. ரெக்யூட் ரன் ரேட் 4.4 வந்தாங்க. தலை தோனி ஆன் ஸ்ட்ரைக் இல்லைங்க. இவர் யார்? டெவால் பிரேவ்ஸ் ஆன் ஸ்ட்ரைக். பட் இப்போ தலை தோனி ஆன் ஸ்ட்ரைக்குங்க. சென்னை சேப்பாக்கத்தில் இந்த மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அதை ஃபேன்ஸ் அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லோ ஹார்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்புறம் ஆர்சிபி பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். எம்ஏ ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ மறக்காமல் ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே ஃபேன் எத்தனை பேர் இருக்கீங்களோ மறக்காமல் எல்லோ ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து எந்த டீமுக்கு ரொம்ப அதிக ஃபேன்ஸ் இருக்குன்னு பார்த்துலாம், எந்த டீம் லாயல் ஃபேன்ஸாக இருக்கான்னு பார்த்துலாம். ஏன்னா அந்த ஹார்ட்டை வச்சு லாயல் எல்லாமே முடிவாயிரும். தரமான பவுண்டரி ஃபார் தலை தோனிங்க. இங்கே பேசிக்கிட்டே தலை தோனி அடித்த பவுண்டரியை விட்டுட்டேன். பட் தலை தோனி அடித்து 50 போட சொன்னார். இதோ உங்களுக்காக தலை தோனியின் 50 தெரியுங்க. இப்படி தான் போடுவாங்க. அடிச்சு நினச்சேன் நான் ஸ்ட்ரைட்டில் ஆட போனாலே நீ இப்படி தானே நான் போடுவேன். ஐ நோ ப்ரோ இப்படின்னு நினச்சேன். பட் இறங்கி வந்து விட்டுருக்காருங்க தலை தோனி. இது மாதிரி ஷாட்டில் தலை தோனி இப்போ தாங்க இந்த வருஷம் ஆடுறாரு. இறங்கி வந்து அடிக்கிறாரு. பட் கேம்லையும் இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க தலை தோனி. ஸ்பெஷல் பார்த்துருக்கீங்க. இறங்கி வந்து அடிச்சுக்கிறாரு. இந்த வாட்டியும் இறங்கி வந்து தூக்கி கடாசிட்டாருங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கையில் அவுட்டு இல்லைங்க. அவுட் இல்லை.
நல்ல வேலைக்கு ஒரு பிச்சு, பட் குயிக் டபுள். அந்த லாஸ்ட் பால் தலா தோனி 56 அடிச்சு தான் 50 போட முடியும். பட் சிக்ஸ்லாம் தேவையில்ல ப்ரோ, தூக்கி ஸ்வீப் பண்ணி ப்ரோ கரெக்டாக லோ ஃபுல் டாஸ் போட்டார். அதை பிக் பண்ணி தலா தோனி 15 பால் 49 ரன்னுங்க. செம்ம ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி போட போகிறாங்க இங்கே ப்ரோ. உங்கள் கனவு இங்கே நினைவாக போகுது ப்ரோ, உங்களுக்காண்டி தான் ப்ரோ. பட் ஹெலிகாப்டர் கனவு மட்டும் இன்னும் நான் அடிக்க ட்ரை பண்ணுறேன். 14 ஓவர் இல்லைங்க, 4 ஓவர் முடிவில் 65 வந்தாச்சு. 14 ஓவர் டக்கு நான் லூஸமாக படிச்சிட்டேன். ஓகே, இதை பார்க்குறோம். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம எல்லாம் கண்டுட்டு பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு டெவால் வைஸ் ஒரு சிங்கிள் ஆட வச்சுருவோம் ப்ரோ. எஸ் கரெக்டாக ப்ரோ, ஒரு சிங்கிள் ஆட ப்ரோ, அவுட் ஆயிடாத ப்ரோ. ஓகே மக்கள், லைக் எம்ஐ ஃபேன்ஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஆர்சிபி ஃபேன்ஸாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்துச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் யாருக்கு அதிக ஃபேன் இருக்குன்னு தெரியும். கமெண்டில் வந்து ஹார்ட்டை வச்சு இது முடிவு பண்ணுவேன், இதை வச்சு முடிவு பண்ணுவேன். ஓகே, மறக்காம இது பண்ணி விட்டு பாருங்கள், அப்போ தான் எத்தனை பேர் தெரியும். பட் தலை தோனி குயிக்காக ஒரு சிங்கிளை போட்டு 16 பாலில் 4 8 4 6 6 312 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. இன்ஃபேக்ட் 312 ஸ்ட்ரைக் ரேட் ப்ரோ. கேட்டிங்களே ப்ரோ, இந்தா ப்ரோ தலை தோனி வச்சு ஒரு செஞ்சுரியே போடுறேன் ப்ரோ உனக்காண்டி, எல்லாம் உனக்காண்டி ப்ரோ. ஆக்சுவலி தலை சிங்கிள் ஓட்ட இவர் வந்துட்டார் ஸ்ட்ரைக்கில். ஒரு சிங்கிளுங்க 25 ரன் தான் வச்சு அடிக்கணும், மிச்சம் 100 ரன் தலை தோனி வச்சு தான் அடிக்கணும். அப்போ தான் அவருக்கு ஒரு செஞ்சுரி கிடைக்கும். ஏற்கனவே 17 ரன் இவனை வச்சு அடிச்சாச்சு. ஸோ இவருக்கு அதிகமாக ஸ்ட்ரைக் கொடுக்கக்கூடாதுங்க. ஸோ தலை தோனி வச்சு கரண்ட் ரன் 15 தான் இருக்குங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால ஒரு லாஃப்டர் ஷாட் தூக்கி ஃபுல் டாஸாக போடுறாருங்க. ஏன் பார்த்தா தலை தோனி ஃபுல் டாஸே போடுற ஒரு குயிக் 4ங்க. அங்கே எதிர்பார்க்கவே இல்லைங்க ஃபுல் டாஸாக போடுவார்னு. பட் ஃபுல் டாஸ்லாம் ஈஸி ஷாட். பட் தலை தோனி எப்போவே ஃபுல் டாஸ் 6 தான் அடிப்பார். பட் கேமில் எப்போவே ஃபுல் டாஸை பவுண்டரி தான் அடிப்பார். ஓகே மக்களே, 54 வந்தாச்சுங்க. என்னங்க சிக்கனமாக ஃபீல்டிங் வச்சுருக்கீங்க, தூக்கி அடித்தா நிச்சயமாக பவுண்டரி நல்ல டைமிங் இருந்துச்சுலாம். பட் 30 ஆடினா நிச்சயமாக பவுண்டரி கிடைக்காது. பட் குட் டைமிங் பண்ணதுனால பேக் டு பேக் பவுண்டரி ஃபார் தலை தோனி. இங்கே லாஸ்ட் பால் தலை தோனி இங்கே என்ன ஆகும்போது பாவமா. தலை தோனி ஆன் ஸ்ட்ரைக் நோ. வாட் ப்ரோ எஸ் ப்ரோ, அடிச்சிருக்கோ. ஒரு பவுண்டரி கிடைக்கணும், ஒரு குயிக் 3 ஓடினுங்க. பட் விட்டுட்டாருங்க பவுண்டரிக்கு. தலை தோனி தலையாக பவுண்டரி அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு காட்டி கொடுத்துருக்காருங்க. தூக்கி தான் அடிக்கணுமா, தலையாக அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட் ப்ரோ, வெரி சூப்பர் ப்ரோ. தலை தோனி ஃபார்ம் பார்த்துருக்கீங்க நீங்கள். ஓப்பனிங் தலை தோனி செம்மையாக பண்ணுறாருங்க. அந்த யங்ஸ்டர் தலை தோனி இங்கே வந்திருக்காருங்க மேட்சை முடிச்சு கொடுக்க. ஓகே உங்களே, தலை தோனிக்கு 40 ரன் தேவை. ஓகே சாரி, வீடியோ ஆனில் இருக்கா, அதே பார்க்கலங்கண்ணா. ஓகே மகள், சின்ன டிஸ்டர்பன்ஸு, அதனால் அது கத்திட்டேன். என் தங்கச்சி வந்து கட்டிட்டேன் மக்களே. ஓகே, இப்போ வந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க. சரியான 6 அப்படின்னு சொல்ல மாட்டேன், சரியான பவுண்ட்ரி ஃபார் தலை தோனி. இங்கே ஃபஸ்ட்டு பால் டொக்கு வச்சாரு. பட் இந்த பால் ஒரு பவுண்ட்ரிங்க தலை தோனிக்கு. தலை தோனி அண்ட் ஃபார்ம், பேக் டு ஃபார்ம். 2025 ஐபிஎல்ல தலை தோனிக்கு எவ்வளோ தலை தோனி அடித்தாலே க்ரௌடு கட்டுவாங்க. இந்த 66 வச்சுட்டு அடிச்சிருக்காருங்க ஜஸ்ட் 21 பாலில். ஃபாஸ்ட்டு செஞ்சுரி எவர் இவரால் போட முடியும்னு பார்ப்போம். இல்லைங்க, சரியான பால் செமையாக போட்டு கண்டெயின் பண்ணுறாருங்க. 4 பாலுக்கு 5 ரன் தான் கொடுத்துருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஐ கெஸ் நினைக்கிறேன். பட் இந்த பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. இந்த பால் ஒரு பவுண்ட்ரி. தலை தோனி 70ங்க 23 பாலில். 7 பாலில் செஞ்சுரி போடணும். அப்போனா இன்னும் 30 ரன் தேவைங்க. 7 பாலில் 30 ரன். இப்போ 6 6 அடிக்குமா, வாய்ப்பே இல்லைங்க, போட முடியாது, கன்ஃபார்ம் போட முடியாது. பவுண்ட்ரி 6 பவுண்டரி அடிக்கலாம் கூட கன்ஃபார்ம் போட்டுருவேன். பட் 6 6லாம் வாய்ப்பே இல்லைங்க. தலை தோனி வச்சு அதுவும் பர்ஃபெக்ட் டைமிங் வேணும். லேட்டில் போயிடுச்சுன்னா இன்னும் அவுட்டு வேறு ஆயிடுவோம். ஸோ அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. இயர்லி அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 6 6 அடிக்கணும் வேறு. அது 6 பாலுக்கு 6 6 வாய்ப்பே இல்லைங்க. பட் ஹேட்ரிக் பவுண்ட்ரி ஃபார் தலை தோனின்னு நினைக்கிறேன் கெஸ். இல்லைங்க, பேக் டு பேக் பவுண்ட்ரி தான். ஓகே, ஒரு ஓவர் முடிவுன்னு சொல்ல மாட்டேன், நான் 7 ஓவர் நினைக்கிறேன் கெஸ். ஓகே மக்களே, எத்தனை ஓவர்னு பார்ப்போம் நம்மளே. எண்ட் ஆஃப் 6 ஓவர் 124க்கு 10. ஓகே, சின்ன ஸ்கோர் தான். பவர் பிளேயில் அடிச்சு முடிச்சிருக்கலாம். பட் நம்ம ஸ்லோவாக இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கோம், பில்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. பட் என்ன ப்ரோ இப்படி ஃபீல்டிங் வச்சுருக்கீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா போடுறது இந்த ராகுல் சஹர் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கெஸ். பட் குயிக் நீட் சிங்கிளுங்க. இல்லைங்க, அசுதோஷமாக தான் பவுலிங் போடுறாரு சொல்ல போனால். ஓகே, தலை தோனி ஆன் ஸ்ட்ரைக் நான் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டை தாண்டிடுச்சு, சரியான பவுண்ட்ரி. இன்ஃபேக்ட் சைட் ஸ்க்ரீனுக்கும் அந்த சைட் ஸ்க்ரீன் பின்னாடி இருக்குள்ள அந்த வால், அதுக்கும் வந்து நடுவில் போய் தக்குன்னு பட்டிருக்கு. பட் சியர் கேர்ள்ஸ் நம்மளை சியர் பண்ணுறாங்க.
தெரியாமல் வீடியோ கட் ஆயிடுச்சு மக்களே. நல்லா அந்த பவுண்டரி அடிச்சு விட, அதுக்கப்புறம் இன்னும் பவுண்டரி அடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் இன்னொரு 6 அடிச்சிட்டாருங்க. இதாங்க அந்த 6. ஒய்யோ வீடியோ கட் ஆனே பார்க்கலாம், மறைச்சிருங்க மக்களே. சரியான 6ங்க, விட்டாருங்க 6. இந்த லீப்லேயில் ஒழுங்காக காட்டவே மாட்டாங்க. ஏன் ப்ரோ லீப்லேயில் மட்டும் ஒழுங்காக காட்டவே மாட்டேங்க? இதை ஃபஸ்ட்டு மாற்றிங்க டபுள் 60 மக்களே. பாருங்கள், இன்னொரு ஆள் இருக்கா நினச்சி பக்கு ஆள் இருக்கணும் இல்லை. பட் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. 103 மீட்டர் 6ங்க. ஸ்விக்கி வேறு அடிக்கடி போடுறான். பட் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. இந்த பால் ஒரு ஸ்ட்ரைட், பட் ஒரு குயிக் டபுள் கிடைக்குமாங்க? எஸ், குயிக் டபுள். ஐயோ லைட்டாக ஓட்டேன் ப்ரோ. ஓடி வந்தாச்சு. நாட் அவுட் தான் டிசிஷன் அங்கே மக்களே. தலா தோனி 90ல் இருக்காருங்க. ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி வச்சா போதும். ஆமாம். ஐயோ ப்ரோ, நான் சிங்கிள் ஓட்டிருக்கேன் ப்ரோ மக்களே. ஆக்சுவலாக நான் 6 பவுண்ட் அடிச்சுன்னு சொல்லிட்டு வேறு மைண்டில் வந்து சிங்கிள் ஓடிட்டு இருக்கேன். பட் ஃபாஸ்ட்டு செஞ்சுரி போட முடியாதுன்னு பிரச்சனை இல்லைங்க. தலை தோனி வச்சு செஞ்சுரி போட்டாலே போதும். ஏன்னா அதாங்க அவர் கேட்டார். ஸோ தலை தோனி 91 இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு. சரியான பவுண்ட்ரி. இன்ஃபேக்ட் கையில் போய் விழுந்துருக்குங்க. டெவால் பிரூஸ் 31 பாலில் பவுண்ட்ரி போட்டார். இவரால் போட முடியுமா? இன்ஃபேக்ட் ஒரு 6 வேணும், ஏன்னா 95 ரன் தான் வரும். தலா தோனி 30 பாலில் 95ங்க. தலை தோனி நீ ஸ்ட்ரெயிட்டாக கோடி கிழிச்சு விடுங்க. தலை தோனி ஸ்ட்ரெயிட்டாக விட்ருக்காருங்க. தலை தோனி இன்ஃபேக்ட் ஃபீல்டு தலைக்கு மேலே போயிருக்கு. பட் நல்ல பவுண்ட்ரி. பட் 31 பாலையும் போட முடியாது. 32 பாலில் தான் போட முடியும் தலை தோனியால். பட் தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியாக இருக்குங்க. 30 பால் கிறிஸ் கேல், 31 பால் டெவால் பிரேவிஸ், 32 பால் தலை தோனிங்க. சரியான செஞ்சுரி ஃபார் தலை தோனி இங்கே. வாட் ப்ரோ, குயிக் டபுள் ஓடியாச்சா? எஸ், கமான் ப்ரோ, குயிக் டபுள் உள்ள தரமான செஞ்சுரிங்க. தலை தோனி யூ பியூட்டி ப்ரோ. தலை தோனி கேப்டனாக ஒரு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் 18 4 6 6 3 6 315 ஸ்ட்ரைக் எடுங்க. தலை தோனி ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். ஹவு ப்ரோ, தலை தோனி யூ பியூட்டி ப்ரோ. கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுங்க. தலை தோனி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. ஒரு குயிக் டபுள் தான் கிடைக்குங்க. இல்லைங்க, இன்ஃபேக்ட் ஆமாம், குயிக் டபுள் தான் கிடைக்குங்க. தலை தோனி செஞ்சுரியா ப்ரோ. சப்ஸ்கிரைபர் ப்ரோ, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து தெரியாமல் அந்த உத்தரவுக்கு வந்து பக் ஆகி திரும்ப பார்த்து வீடியோ பார்த்தேன், மடிச்சுங்க ப்ரோ. தெரியாமல் தரமாக அதை தொட்டுட்டேன். ஆக்சுவலி நான் சரி பக் அடிச்சு நான் தொட வேணாம் தான் நினச்சேன். கிராஸ் தொடுறது போல தெரியாமல் நான் தொட்டுட்டேன். டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெளியே போயிட்டு வந்தால் திரும்ப அதே தான் வந்துச்சு. வெளியே போயிட்டு வந்து ட்ரை பண்ணேன். ஓகே மக்களே, மன்னிச்சுக்கோங்க. போன அஹமது, அதாவது சன்ரைசர்ஸ் கூட ஆடும்போது ஆக்சுவலி வந்து சன்ரைசர்ஸ் கூட ஆடும்போது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, கேமரா ஒழுங்காக ஃபிட்டிங் பண்ணாமல் விட்டுனேன். அதுவும் மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த மேட்ச் தரமாக நாண்டு கொடுத்து அந்த பவுண்ட்ரி கூட தரமாக முடிச்சு கொடுத்துருக்காருங்க தலை தோனி. ஹவு ப்ரோ, யூ பியூட்டி ப்ரோ. 34 பாலில் 107 ரன்னுங்க. 9 விக்கெட்டுங்க. தலா தோனி ஸ்பெஷல் பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள். தலா தோனி வந்து பார்ப்போம் செஞ்சுரி போட்டிருக்காரு. பட் டெவால் பிரேவிஸ் ஸ்கோர் எடுத்தாலே பார்ப்போங்க. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? டெவால் பிரேவிஸ் எடுத்தாலே பார்ப்போம். சரிங்க, டெவால் பிரேவிஸ் எங்கே இருப்பார்? இன்னும் இங்கே தான் இருக்காரு. பிளேயர் ஸ்டாட்ஸில் 19 ரன். டே 2 செஞ்சுரி போட்டிருக்காண்டாவே மக்களே. இது கன்ஃபார்ம் பக்கு, கன்ஃபார்ம் பக்குங்க அது. பட் ஓகே, பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டெவால் பிரேவிஸ்க்கு வச்சு இருந்துச்சுங்க. இப்போ தான் திரும்பியும் பக் ஆகி திரும்பியும் வருதுங்க டெவால் பிரேவிஸுக்கு. பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து 10க்கு 9ங்க. நம்ம தாங்க 18 பாயிண்ட் வந்தாச்சுங்க. இந்த மேட்சோட கம்ஃபர்டபுளாக குவாலிஃபையர் ஒன்றும் இல்லை. பட் குவாலிஃபை ஒன்றுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த பிளே ஆஃப் ஸ்டான்ஸை பிடிச்சாச்சுங்க. கன்ஃபார்ம் நம்ம குவாலிஃபை ஆடிடுவோம். ஏன்னா இன்னும் 4 மேட்ச் தாங்க இருக்குது. 4 மேட்ச்சில் எப்படி இருந்தாலும் இவன் ஜெயிக்க 11க்கு 7. நான் அடுத்த மேட்ச் தோற்றுனா 11க்கு வந்து 9 ஆயிடுவேன். ஸோ அவன் ஜெயிச்சாலும் 12க்கு 8 ஆயிடுவான். 13க்கு தாங்க 9 ஆவான். ஸோ அடுத்து நான் 3 மேட்ச் தோற்றாதான் கூட அவங்க கூட சேமாக தாங்க இருப்பேன். இவனும் அப்படி தாங்க, எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. நான் அடுத்து 3 மேட்ச் தோற்றா கூட பிரச்சனை இல்லை. ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதுங்க. இல்லை அடுத்து ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சா போதும், கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டில் இருப்பேன். ஏன்னா 3 மேட்ச் தோற்றுட்டு 1 மேட்ச் ஜெயிச்சா வந்து அவன் நானும் சேமாக இருப்ப வாய்ப்பு இருக்குது. மற்ற அதான் ஃபஸ்ட்டு 4 பேருமே சேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லா மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. பட் நான் இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா போதும். 1 மேட்ச் ஜெயிச்சாலே சீலு. பட் இன்னும் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டாட்டிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட் சிக்ஸஸில் வந்து ரோஹித் சர்மா அங்கே தான் இருக்கார். டெவால் பிரேவிஸும் அங்கே தான் இருக்கார். ரோஹித் சர்மாவுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டோம். புவனேஸ்வர் 14 விக்கெட், ஜஸ்பிரீத் பும்ரா 14 விக்கெட், ரவீந்திர ஜடேஜா 10 விக்கெட்டில் நிற்கிறாரு. ஆரஞ்சு கேப் ரோஹித் சர்மா தாங்க இருக்கார். அடுத்த வாடி ரோஹித் சர்மா வச்சு ஓப்பன் பண்ண விடுவோம். ஏன்னா அவர் ஆக்சுவலி நம்ம டெவால் பிரேவிஸ் வச்சுருக்கணும். இதை ஆக்சுவலி வந்து ரோஹித் சர்மா தான் இப்போ வச்சிருக்காரு. என்ன பண்ணுறது, டெவால் பிரேவிஸ் தாங்க கஷ்டப்பட்டு பண்ணார். பட் அந்த கேம் பக்குனால டெவால் பிரேவிஸ் தான் இருக்கணும் ஆக்சுவலி. ஓகே, இந்த வீடியோ வச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ சந்திக்கலாம். இருக்கும் கீப் வெயிட்டிங்.